கத்தர் கொடுத்த நாளுக்காக கத்தரை நான் நன்றி எடுத்துக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி புனித வெள்ளின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கேன்னு சொன்ன தேவன் உயிர்த்தெழுந்த இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து நம்ம நினைவு கூறுறோம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் உயிர்த்தெழுந்த தேவனாக நம்மளோட கூட இருக்கிறதுனால நம்மளை தூக்கி சுமக்கிறார், நம்மளை நடத்துகிறாரு, நம்மளை வந்து தாயின் கருவிலே நம்மளை வந்து தெரிந்து கொண்டவராக இருக்குது. அப்படிப்பட்ட பெரிய மேன்மையை நமக்கு தந்திருக்கிறாரு. இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரு, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்காண்டி தான். அதனால் நம்ம வந்து எப்பவும் உயிர்த்தெழுந்த தேவனுக்கு பிள்ளையாக நம்ம இருக்கிறதுனால பெரிய சிலாக்கியத்தை பெற்ற பிள்ளைங்க. அதை நம்ம கொண்டாடி தான் நம்ம இந்த நாட்களெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கிற நாளாக அந்த நாட்கள் மாறட்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு வந்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 17லேருந்து 29 வரைக்கும் பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானனுடைய மரணம். அவர் எப்படி எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி எச்சரிக்கை கொடுக்கும்போது எல்லாரும் செஞ்சாங்க, அதுபோல் தான் இந்த யோவான் ஸ்நானன் வாழ்க்கையிலே நடந்தது. அந்த காரியத்தை இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த யோவான் ஸ்நானனை எப்படி முன்னோடியாக கொண்டு வந்தீங்க சுவாமி. அவர் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்த அந்த மனுஷனை ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அவரை மரணத்துக்குள்ள அவரை தலையை விட்டு ஆண்டவரே ஒரு பெண் ஆண்டவரே துணிந்தாலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடித்த அவர் மத்தியிலே ஆண்டவரே வாழ்கிற நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக வாழும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க ஆண்டவரே அநேக ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு எதிரிகளாய் மாறுவதை காண்கிறோம். ஆண்டவரே அந்த நாட்களிலே செய்தது போல தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். யோவான் ஸ்நானனை வைத்து நீங்கள் குறித்த அந்த காரியம் தான் நடந்தது. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ உங்களுடைய சித்தம் திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்களும் அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கும். எதிரிகள் எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா, உண்மையே நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளா நான் காணப்பட கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறப்பா. நீங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. எங்களோடு பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு அதை நடந்து செல்லவும் அப்படிப்பட்ட காரியங்களே நடந்து சென்று வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாக காணப்படவும் தேவன் கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மகேசத்து ஏசுரச்சன் நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு மனிதனே நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருக்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை அறியாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை அறியாயோ? ஓ மனிதனே
பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மரணத்தை வென்றிடுவார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார், மரணத்தை வென்றிடுவார். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்ச நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவார். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவார். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் மரணத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 17லேருந்து 29 வரைக்கும் அந்த காரியங்கள் இருக்குது. நீங்கள் படிங்க. 6வது அதிகாரத்தில் 17லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் முதல்ல படித்தோம்னாக்கி 6வது அதிகாரம் மார்க் 6 17லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பியின் மனைவி ஏரோதியளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீ உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்து கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். பாருங்க, இந்த சகோதரனுடைய மனைவியை வச்சிருக்கிறது வந்து அந்த நாட்களில் தவறான காரியம் செய்யக்கூடாது. அதை செய்ததுனால இவன் என்ன செய்தார்னா, அப்படி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சான், காவலில் போட்டிருக்கான், ஜெயிலில் போட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த இடத்துல அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னாக்கி, ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாக இருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமல் போயிட்டு. 19வது வசனத்தில், ஏன்னா அவன் வந்து என்ன செய்யறா, நம்மளை வந்து இப்படி எப்படி வந்து சொல்லலாம், இப்படி வச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அவன் ராஜா இதில் வச்சிருக்கும்போது இவன் வந்து இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன செய்தா, இந்த ஆளை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மனசில் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது, அவர் வந்து சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு இது பார்த்திங்கன்னாக்கி ஒரு குற்றம் இருந்தால் தான் நம்ம ராஜா வந்து எதாவது செய்ய முடியும். இது குற்றத்தைக்காண்டி என்ன இப்படி சொன்னதுனால அவன் தூக்கி போட்டுறான். ஆனால் வந்து கொல்றதுக்கு எந்த விதமான இது காரியமும் அங்கே இல்லாதனால அவன் இதை செய்யாமல் இருக்கான். அவன் கொஞ்சம் பயப்படுவான். பயந்துனாலும் இந்த தவறுகள் பண்ணுறதுனால, அதாவது நம்ம வாழ்க்கையில் தவறு பண்ணுவோம் பார்த்தீங்களா, தவறு பண்ணிட்டு ஐயோ கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் வந்து தவறு பண்ணிவிட்டு அந்த தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத முதலாவது செய்யணும். இவன் ஆண்டவர் அவர் யோவான் சொன்னது வந்து தப்பை ஏன் பண்ணுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் சகோதரி மனைவியை வந்து வேண்டான்னு சொல்லி அவன் விட்டுருந்தாருனாக்கி அது தவறு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் வந்து தப்பு பண்ணதை நான் வந்து தவறை நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யோவான் சாமிகிட்ட சொல்லலாம். ஆனால் அந்த இவர் சொல்லும் பொழுது என்ன செய்யறாம்னாக்கி, காவலில் வைக்காமனாக்கி அப்போ அவனுக்குள்ள என்ன இருந்திருக்குன்னா அந்த இச்சை, அதாவது அந்த பெண்ணோட ஒரு ஆசை வந்து இருந்திருக்குது. அவனுக்கு இருந்ததுனால தான் இந்த ஆளை வந்து இப்படி செஞ்சிருக்கான். ஆனால் மற்ற காரியத்தில் என்ன செய்தாம்னா, ஆனால் அவளை வந்து அப்படி செய்ய முடியாதபடி கொஞ்சம் அது மாதிரி செஞ்சிருக்காங்க. அவளுக்கு வந்து அந்த திட்டம் வந்துட்டு உடனே இந்த ஆளை எப்படியும் கொல்லணும், நம்ம வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 20வது வசனம் அதே என்றால், யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து. அப்போ இவனுக்கு வந்து பரிசுத்தமானவர், அவரை வந்து எதுவுமே தொட முடியாது, நீதி உள்ளவர் அவர் வந்து தொட முடியாது. ஏன்னா அவர்கிட்ட ஏதாவது குற்றம் இருந்தால் தான் வந்து எதையும் தண்டனை கொடுக்க முடியும். இந்த தானியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க. எந்த குற்றமும் இருக்காது, வேலையில் எந்த குற்றமும் இல்லாதபடி இருந்ததுனால
ஆண்டோடைய காரியத்தில் வந்து செய்வான் பார்த்தீங்களா. அது மாதிரி இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் காண முடியல. அப்போ ராஜா வந்து எந்த குற்றத்தையும் இல்லாமல் அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கவோ, அவன் வந்து கொல்றதுக்கு எந்த விதமாக தண்டனை வந்து அந்த ஜெயிலில் போட்டிருக்கான். ஆனால் வந்து கொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லி அவனுக்கு பயந்து, அவர் ஏறாவது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். இப்போ ஜெயிலில் வச்சிருக்கான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் ஆண்டவர் அனுப்புன அவருக்கு முன்னாடியே வந்த ஆளு இவர் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனே சொல்றான், நீதிமானும் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த ரெண்டு வேலையும் இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முதல்ல நீதி இருக்கணும். நீதி செய்கிறவங்கன்னா என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு எதையுமே வந்து தவறானது செய்யக்கூடாது. ஒன்று. அடுத்தது பரிசுத்தம் ஆண்டவர் தான் தர முடியும். அந்த பரிசுத்தம் நமக்கு சாகிற வரைக்கும், அதாவது மரணத்துக்கு பின்னாடி ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நம்ம பரிசுத்தமான ஒரு ஜீவியம் பண்ணதான் போகணும். அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறார். என்னை போல் நீங்கள் வேலை செய்யுங்க, எல்லாம் நீங்கள் ஊழியெல்லாம் எல்லாம் செய்யலாம்னு சொல்லுவார். ஆனால் வந்து நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவர் தரிசிக்க முடியாதுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம பேசவே முடியாது. அப்போ அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னாக்கி முக்கியமாக ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு இருக்கணும். அந்த நீதியும் பரிசுத்தம் உள்ள யோவான் ஸ்நானகன் அப்படி இருந்தார். அதனால தான் அவன் என்ன செஞ்சான், பயந்தான். அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நம்ம பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு மற்றவங்க என்ன செய்வாங்க, இவங்க ஆண்டவர் பிள்ளை, இவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம வந்து அதை காத்துக்கொள்ளணும். யோவான் ஸ்நானன் காரியத்தில் அதை நம்ம கற்றுக்கொள்ளணும், அதை நம்ம செய்யணுங்கிறத ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த காரியங்களை நம்ம செய்யணும். 20வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கி அந்த அந்த முறைகேடாக இருக்கிறத அவர் வந்து சொன்னதுனால தான் அவர் வந்து என்னச்சுதா எப்படியாவது இந்த ஆளை வந்து கொன்றணும் அப்படிங்கிற ஒரு சபதமே விட்டான்னு சொல்லி போட்டு இந்த விளக்க பைபிள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவன் வந்து பரிசுத்தம் உள்ளவர். அவர் வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்க. அந்த முயற்சிக்கு தடை செஞ்சிருந்தான் இந்த ஏறுறதுங்கவன். நான் அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அதனால அவரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுக்கிட்டு இவன் செய்யாமல் இருந்திருக்கான் பாருங்க. அந்த மாதிரி செய்யாமல் இருக்கும்போது இவளுக்கு ஒரு சமயம் வருது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிசாசு திட்டம் போட்டுட்ருப்பான், ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஏதாவது செஞ்சிருவான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 21வது வசனத்தை நீங்கள் படிச்சுப்போம், 21லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பின்பு சமயம் வாய்த்தது எப்படி எனில், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களும் சேனாதிபதிகளுக்கும் கலிலா நாட்டின் பிரதான மனிதருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமார்த்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதையும் அவனோடு கூட பந்தியில் இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு நான் தருவேன் என்று அவன் சொன்னான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இவன் காரியங்களை பாருங்கள் எப்படின்னு சொல்லி ஒரு விருந்து வைக்கான். அவனுடைய பிறந்த நாள் அன்றைக்கி அவனுக்கு ஒரு விருந்து வைக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். இவன் என்ன செய்தா, இந்த ஏதோ ஒரு நாள் கிடைக்கும் நமக்குன்னு பார்த்துட்டு இருக்கும். இவளுக்கு சரியான நாள் வந்து அவளுக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கும். அப்போ வந்து அவள் நடனம் ஆடி எல்லாருக்கும் அவளுக்கு பிரியமானதை நீங்கள் ராஜாக்களை பார்த்தீங்கன்னாக்கி நிறையா அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு குடிச்சுக்கிட்டு அந்த நடனம் ஆடுறது பார்க்குறது அந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்போம். தானியலில் நீங்கள் படித்து பார்க்கலாம். அவனை ஜெயிலில் போட்டதுனால அவர் வந்து அன்றைக்கி எதையுமே அது நடனம் ஆடுறது அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு அந்த நைட்லாம் செய்வாங்கன்னு சொல்லும்பொழுது அவன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தவிர்க்கான். அப்போ இவங்க ராஜாக்கள் காலத்தில் அந்த மாதிரி இருந்துக்கான். அவன் செஞ்சு அந்த நடனம் ஆடி பார்க்குறது வைக்கிறதெல்லாம் இருந்துக்கிறதுனால இவன் மகளை நடனம் ஆடுறது அவளை வச்சு அவளை கொண்டு போய் விடுதா. அவன் வந்து நடனமாகி எல்லாருக்கும் ரொம்ப பிரியம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுது உடனே இந்த பிசாசானவன் யூதாஸ் காரியத்துட்டே போனான் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க மாட்டீங்களா. அந்த மாதிரி இவன் வந்து என்ன செய்தான்னா உடனே வந்து நீ எதை கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்கிறான். இந்த சின்ன பிள்ளை இருக்கா பார்த்தீங்களா, ஆடுதாள் டான்ஸ் ஆடுதாள், அடுத்து நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்தான். ராஜா வந்து ப்ராமிஸ் கொடுத்தோம்னா நீங்கள் தானியலில் தான் நிறைய படிக்க முடியும். நான் தானியலில் நிறைய சொல்கிறேன், நீங்கள் படிங்க. தானியலில் தான் அந்த சைன் பண்ணிட்டோம்னாக்கி திருப்பி வந்து என்ன செய்ய முடியாது, அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதை வந்து ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. இந்த எஸ்தர் காலத்துலேயும் அப்படி தான் வந்து முத்திரை போட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னா திருப்பி வந்து அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை. அது மாதிரி நிறைய காரியங்கள் அவன் ப்ராமிஸ் கொடுத்துருந்தோம்னாக்கி அதை நீ செஞ்சு தான் அவனுக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பிடிச்சிக்கிடுவாங்க. அதனால் அவனுடைய வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. அவன் ராஜா வந்து பேசுறதுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய ஆவியானவரால் தொடப்பட்டு நம்ம இப்போ பேசணும்னா ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து நம்ம பேசும்போது அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கும். நம்ம சும்மா போய் பேசணும்னா இதில் வல்லமே இருக்காது. அதனால் ராஜா வந்து ஜெபித்து அவன் வந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து இருந்தவனாக்கி இந்த காரியங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா வந்து பார்த்திங்கன்னாக்கி போருக்கு போயிட்டு இருந்தால் எனக்கு ஏத்தால வர தரேன்னு சொல்லுவான். அந்த மாதிரிலாம்
நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைனாலே நிறைய காரியங்களை வேண்டாத காரியங்களை சொல்லிவிட்டு அதில் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் நம்ம வேதத்தில் படிக்கலாம். அந்த மாதிரி இவன் என்ன செய்யலாம்னா, நான் எதை கேட்டாலும் தாரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துதான். அவன் வந்து உடனே என்ன செய்தான்னா, அவன் வந்து பாருங்கள், அந்த சின்ன பிள்ளை எவ்வளோ பாருங்கள், பிள்ளைய வந்து நிறைய சொல்லுவாங்க தாயை போல் பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அவள் அம்மா வந்து இந்த மாதிரி சதித்திட்டம் பண்ணுறவன்னம்னாக்கி பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்க தானே செய்யும். ஆனால் இவன் வந்து என்ன செய்யலாம்னா, ராஜ்யத்தில் பாதி கொடுக்கன்னு சொன்னோம்னா இவளுக்கு என்ன சின்ன பிள்ளை என்ன தெரியாது பார்த்தீங்களா, எப்படி கேட்கணும் எப்படி வைக்கணும்ட்டு நமக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் உடனே அம்மாட்ட போகிறான். போய் அவள் கேட்கா. இவ வந்து அப்பொழுது அவள் வெளியே போய், நான் இந்த 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, நான் கேட்க வேண்டும் என்று என் தாயிட்ட போய் கேட்டு அதுக்கு என்ன நான் கேட்குறது, இவர் இப்படி சொல்கிறாரு நிறைய தரேன்னு சொல்கிறாரு, நான் எவ்வளோ கேட்குறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு கேட்க தெரியல அந்த வயசு. அதனால் இவட்ட கேட்கலான்னு சொல்லி அவன் அம்மிட்ட இது கேட்க வரும்போது அவள் சொல்றா, அதுக்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். சின்ன பிள்ளை ஒரு பிள்ளை ஆடுது ஒரு டான்ஸ் ஆடுதுன்னா ஒரு பொருள் கேட்கான் ஒரு ராஜ்யத்திலே பாதி கொடுக்கான்னு சொன்னோம்னாக்கி அந்த பிள்ளை வந்து என்ன அவள் அம்மையே கேட்டாலும் சரி தாய் வந்து இந்த இதை வாங்கிட்டு வான்னு சொன்னோம்னாக்கி ஒன்று என்ன செய்யணும், அப்படிலாம் நான் வாங்க மாட்டேன், நான் வந்து என்ன பணம் வேணும் எனக்கு, இல்லாட்டா எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியமாக அவ்வளோ பெரிய அந்த பிள்ளையை வந்து அப்படி வளர்த்து சொல்லணும். நம்ம பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, உங்களே மாதிரி உங்கள் பிள்ளை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வளர்க்குற முறை தான் பிள்ளைங்கள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஒரு நல்ல மனுஷன், ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், தீர்க்கதரிசியாக வந்த ஒரு மனுஷனை தலையை வந்து வெட்டிட்டுவான்னு சொன்னோம்னாக்கி உடனே இந்த பிள்ளை போய் அதை கேட்குது. பாருங்கள் எவ்வளவு அறிகட்ட பிள்ளையாக வளர்த்துச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம மெயினில் கொண்டு வரணும். எப்பா பிள்ளைகள்லாம் நம்மகிட்ட கேட்டால் கூட யார்ட்டையும் இது வேணுமா அது ஒன்றும் கேட்டோம்னாக்கி நம்ம என்ன செய்யணும், ஆண்டுக்கு பிரியமானது மட்டும்தான் கேட்கணும், பிரியம் இல்லாத நீங்கள் யார்ட்டையும் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதை சொல்லாமல் இவன் என்ன செய்தா உடனே தலையை கேளுன்னு சொல்லி சொன்னோடனே உடனே அந்த பிள்ளை போய் ராஜாட்ட போய் சீக்கிரமாக வந்து இப்பொழுதே ஒரு தாளத்தில் இந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான்னு சொல்லி பாட்டுருக்கு. என்ன துக்கமடைஞ்சு என்ன பிரயோஜனம், ஆகிலும் ஆணையிட்டது நிமித்தம் அவன் வந்து என்ன செஞ்சான், அந்த இதை செய்யணும்னு சொல்லி தலையை வெட்டி கொண்டு வான்னு சொல்லி 27வது வசனத்தில் இருக்குது. அந்த தலையை வெட்டி அந்த சேவன் வந்து கொண்டு வந்து கொடுக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிரச்சேதம் பண்ணதுனால அந்த இது உடம்பெல்லாம் இருந்திருக்குங்களா, அந்த உடம்பு வந்து இந்த இவங்க எல்லாம் எடுத்து சீசர்கள், அவருக்கு சீசர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க தான் எடுத்து அதை கலரில் வச்சாங்க அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே எப்படி நடத்தான்னு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் செய்கிறதுக்கு ஆண்டவர் யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு. அதை செய்யாமல் ராஜா என்ன செய்கிறான், அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு போய் பண்ணுறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதும் பார்த்திங்கனாக்கி அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி எந்த காரியமும் வந்து அவன் வந்து ஒரு சரியான பாதையில் போகிறவன் இல்லைங்கிறது தான் இந்த 20 பற்றி நம்ம படிக்கிறது தெரியுது. இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீ பார்க்கணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தமான மனுஷனை கொள்றதுக்கு அவள் துணிஞ்சு நிற்கான்னா அவளுக்குள்ள எவ்வளோ வெறி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட வெறியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வைராக்கியமாக இருப்பாங்க. ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்துக்கு வைராக்கியமாக இருக்கணும், ஆண்டவர் சொல்ல காரியங்களுக்கு வைராக்கியமாக இருக்கணும். ஆனால் மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத நீங்கள் இருந்து பார்க்கலாம். அவள் எதை கேட்டாலும் அது தருவேன்னு சொல்லி சொன்ன ஒரு வாக்கு கொடுத்தனால அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன கேட்கணும்னு தெரியலனாலும் கூட அது வந்து எழுத்து கேட்காம ஒரு அம்மா தாய் தானே கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்கள்லாம் இந்த சொல்கிறத கேட்காம ஒரு தாய் வந்து ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அந்த இதில் நிறைய பிள்ளைங்க கெட்டு போகிறது நிறைய இருக்காங்க. அதனால் எல்லா தாய் தகப்பனும் நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ஆண்டவர் உண்டுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து வாலிப பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னாக்கி நீங்கள் வந்து தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்குறத விட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜெபித்து திருப்பி உங்கள் தாய் தகப்பன் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கனாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்பொழுது ஆண்டவர் பேசுனதை நம்ம சொல்லணும்ல. ஆண்டவர் வந்து எப்போவுமே பாருங்கள், ஆண்டவர் பேசும் பொழுது மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க அதுலேருந்து ஏதோ தவறு செஞ்சுருந்தாங்க, அவங்க வந்து அதுலேருந்து விடுதலை பெறதுக்கு அந்த வார்த்தை அவங்களோட கூட பேசும். அதனால் நான் அந்த காரியத்தை நான் சொல்கிறேன். அதனால் இந்த இவளை மாதிரி இருக்கவே கூடாது, இவங்கள மாதிரி பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்திங்கன்னாக்கி நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது தவிர முதலாவது பார்த்திங்கன்னா ஆண்டுடைய தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்க, ஆண்டவரோடு கூட பேசு, ஆண்டுடைய வார்த்தையை படி, ஆண்டுகிட்ட ஜெபி. உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா காரியங்களையும் அவர் தான் கற்றுத்தருகிறவர். நாங்கள் ரெண்டாவது தான்
நம்ம வந்து ரெண்டாவதாக தான் இருக்கணும் இல்லையா, நம்ம முதலாவது இருக்கவே கூடாது. முதலாவது ஆண்டவர் நீ தேடுன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு நம்ம முக்கியமாக நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஜெபமே வந்து அந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம சொல்ல மட்டும் கேட்கக்கூடாது, அவங்க ஆண்டவருடைய சொல்ல கேட்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய காரியங்கள் கிடையாது. அதனால் ஆண்டவர் சத்தம் தான் கேட்கணும், ஆண்டவருடைய சித்தம் தான் செய்யணும்னு சொல்லி பிள்ளைகளெல்லாம் நம்ம அர்ப்பணிக்கணும். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னாக்கி இந்த மாதிரி காரியங்கள் பாருங்கள், தவறான இந்த பிள்ளை பாருங்கள், இந்த பிள்ளைக்கு ஒரு அறிவு இருந்து ஏன் இப்படி கேட்க, வேறு ஏதாவது கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்டிருக்கலாம். கேட்டு இருந்திருந்தானாக்கி ஒரு மனுஷனுடைய தலையை போய் யாராவது வெட்ட சொல்லுவாங்களா பாருங்கள். எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு காரியத்தை ஒரு சின்ன பிள்ளைய வச்சு செய்கிறான். அப்போ அவளுடைய ஒரு குணங்கள் வந்து அந்த பிள்ளைக்கும் வந்துடுது. அப்போ அவள் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி அந்த நல்ல ஒரு காரியத்தை அவள் செய்கிறதுக்கு வரவே மாட்டான். அப்படி நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி வளர்க்கவே கூடாது. நம்ம பிள்ளைங்களை எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் போய்த்து நடத்துவார். உனக்கு என்ன வழி வேணுமோ அதை வந்து வழியை நீ அவர் ஆண்டுகிட்ட கேளு, ஆண்டுகிட்ட ஜெபிக்கும் பொழுது உன்னோட கூட பேசி நடத்துவார்னு சொல்லி நீங்கள் ஆலோசனை வந்து ஆண்டுகிட்ட தான் கேட்கறதுக்கு. இந்த தாயிட்ட கேட்டு இந்த பிள்ளை எப்படி போச்சு பாருங்கள், அந்த பிள்ளையை பற்றி திருப்பி இல்லைனாலும் கூட எப்படி அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். ஒரு நல்ல ஒரு காரியத்தை அந்த பிள்ளை கேட்கவே இல்லை பார்த்தீங்களா. அதனால் அந்த மாதிரி இருக்காமல் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்றதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் கேட்கணும். என்ன தேவையோ நம்ம தேவையாக இருந்தாலும் சரி, நம்ம பேச போகிறதா இருந்தாலும் சரி, இந்த பிள்ளை கேட்ட மாதிரி உடனே போய் ஆலோசனை கேட்கறதுக்கு அங்கே போகக்கூடாது. முதல்ல ஆலோசனை எங்கேனாலும் நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட முதலாவது கேட்கறதுக்கு நம்ம கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதனால் இந்த ஏறோது எவ்வளோ முயற்சி பண்ணி இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு கொல்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி எடுத்தாலும் அவனுடைய வாயை வச்சே நியாய திருப்பி பண்ணிட்டாரு ஆண்டவர் வந்து. அதனால் அவனுக்கு வந்து ஒரு விருப்பம் இருந்துருக்கு, இந்த பெண்ணோட இருக்கணுங்க விருப்பம் இருந்த அந்த பெண்ணை வெளியே போமா அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இவர் சொல்கிறது கரெக்டானு சொல்லியிருந்தோம்னா அந்த இடத்துல யோவான் சொன்னதை கேட்டு நடந்தாருன்னு சொல்லி போட்டுருக்கு ஒரு வருஷத்தில். அதனால அவன் வந்து அந்த தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவன் வந்து மனம் திரும்பாமல் அவளையும் வச்சுக்கணும், இவர் சொல்கிறதையும் கேட்கணும்னா அந்த ரெண்டையும் வந்து அவன் கம்பேர் பண்ணி நிற்க முடியாது. அதனால் அந்த காரியத்தில் அவன் வந்து அந்த கருத்தை செய்கிறான். அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை தான் செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதனால் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு நாட்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது கூட அவனுக்கு வந்து மனம் திரும்புறதுக்கு மனசு இல்லாமல் அவன் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு நல்ல ஒரு நீதிமான ஒரு பரிசுத்தவான அவரை போய் கொல்றதுக்கு அவன் வந்து ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு சதி தீட்டினவளுக்கு அவன் வலையில் விழுந்துட்டான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதனால் இந்த மாதிரி பொல்லாங்கான வழியில் வந்து பொல்லாங்கான பொண்களோட இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த மண்ணுகளாக இருந்தாலும் சரி, நம்ம உலக வாழ்க்கையில் வாழ்ந்துருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே என்ன செய்யும், சவறான முடிவு எடுத்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து சதித்திட்டங்களை தீட்டாலோ என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அந்த வரையில் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே சரி, பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது தவறுங்கும்போது நம்ம தவறுகளை செய்யக்கூடாது. அது யோவான் சொன்ன மாதிரி அந்த பெண்ணோட இருந்தது தவறு அப்படிங்கும்போது அதை உணராமல் ஏறது இருந்ததுனால தான் அந்த இச்சையினால் அந்த பிள்ளை அந்த டான்ஸ் ஆடுறதையும் பார்த்து அது எல்லாமே இவன் செய்கிறது போகிறாமே தவறாக தான் இருக்குது. நடனம் ஆடுறதுக்கு என்னெல்லாம் தரேன்னு சொல்லி திருப்பி இந்த மனுஷனுடைய தலையை கொடுத்து இந்த மாதிரி எல்லா காரியமும் தவறு செய்கிறான். அப்படி தவறு செய்கிற ஒரு குடும்பமாக ஒரு வாழ்க்கையில் யாரும் இருந்தோம்னாக்கி நம்ம அதை திருத்திக்கிட்டு நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைங்களாக இருக்கணும். பிள்ளைகளை முதலாவது பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேளு, அவர் எல்லாத்தையும் செய்வார், உனக்கு சரியாக செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்படி நடந்து செல்றதுக்கு ஆண்டவர்கிட்ட நீ அர்ப்பணித்து ஜெபி அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்க சொன்னாலே அவங்களோட கூட ஆண்டவர் பேசி அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்வார். அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த யோவான் மரணத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்னென்னா, நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னாக்கி சரியான பாதையில் பரிசுத்தமாக வாழ்ந்து வழி நடத்தின இந்த யோவான் ஸ்தானங்களை போல் நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கணும். அந்த நிறைய காரியங்கள் சத்துரு வச்சுருப்போம், அதுலேருந்து ஆண்டவர் மீட்டு எடுக்கிறதுக்கு பிள்ளைங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். யோவான் ஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் வச்சு இந்த திட்டம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சுருக்க திட்டம் நேராக நடத்துறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். இப்படி கோணலான வழியில் இந்த பிள்ளை போனது மாதிரி போகாதபடி ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே வசனத்தை தியானிக்கும் பொழுது பொய் சொல்கிறது, களவு செய்கிறது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறது, இதெல்லாம் வந்து செய்யாமல் இருக்கும் பொழுது பெரிய பிள்ளைகளாக வாழும்போது அவங்களே ஒரு மிஷினரியாக மாறிடுவாங்க.
அவங்களே ஆண்டுடைய தீர்க்கதரிசியாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நீதிமான்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிள்ளைங்க எழும்பணும்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டுடைய பிள்ளைங்களா நம்ம மாறதுக்கு நாம தான் முன்னோடியாக இருக்கணும். அதை நம்ம முன்னோடியாக இருந்து நம்ம எடுத்து செல்ல ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்து வழிநடத்த நம்ம அர்ப்பணிப்போம். அந்த பெரிய காரியங்களை இந்த நாட்டில் செய்வாங்க. ஆமென். ஜெயிப்போம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகணும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். ஆம் சாமி, கல்வாரியிலே எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்கும் பொருளாய் வந்தீங்களே சுவாமிக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடத்தி இருக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீதிமானாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீதி செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீதிமானாய் மாற்றத்தக்கதான ஒரு தீர்க்கதரிசிகளாய் மாறத்தக்கதாக எங்கள் பிள்ளைகள் இடம்பெற்ற ஆண்டவரே. இந்த நாட்களே அந்த பெண் என்ன செய்தா அதுபோல இல்லாதபடி எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், உங்களுடைய வசனத்துக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த பொல்லாத மனுஷின் ஆண்டவரே செவிக்கு சாய்த்து ஆண்டவரே, இந்த பெண் என்ன குற்றம் செஞ்சா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவரே அப்படி செய்யாதபடி எங்கள் பிள்ளைகளெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒரு நீதிமான் இரத்த பழிக்கு ஆண்டவரை பழிவாங்க ஆண்டவரை துடித்த ஒரு மனுஷிக்கு அந்த பிள்ளை பலியானாலே அதுபோல இல்லாதபடி எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நாங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்பொழுது அதுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அப்படி கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. அந்த ஏறது கீழ்ப்படியாத போது ஆண்டவரே கடைசி வரை ஆண்டவரே அவன் ஆண்டவரே விழுந்து போனானே, அந்த பெண்ணின் வலையிலே விழுந்து ஆண்டவரே ஒரு இரத்த பலியை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானே சுவாமி, இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டானே. அதுபோல இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஆண்டவரை நீதி செய்வதற்கும் எங்களை அழைத்திருக்கிற அழைப்பை நாங்கள் கடைசி வரை சரியாய் செய்து முடித்து அதுக்கு எதிராக வர சத்துருவின் திட்டங்களுக்கு எங்களை விலகி காத்து வழிநடத்தத்தக்கதான கிருபையை நீங்க தந்து வழிநடத்தமா செபிக்கிறாப்பா. இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினதை நன்றி செலுத்துறப்பா. எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு நாளும் சிலுவை பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. ஏனோ தானோ என்று நாங்கள் வார்த்தையை ஆண்டவரை பேசி விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி 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 செலுத்துறட்டா ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு பேசணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தை பேசும்பொழுதும் எங்களுடைய சிந்தனைகளே வர்ற அந்த ஆண்டவரை காரியங்களை நாங்கள் சொல்லி விடாதபடி செய்து விடாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தமா செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய திட்டத்துக்கு உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் தாமே இந்த நாட்களில் எங்களை வழிநடத்தவனுமா செபிக்கிற ஆண்டவரே. புனித வெள்ளி இல்லை ஆண்டவரே, எங்களோடு கூட புனிதர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க மரித்தாலும் இந்த நாட்களில் எங்களுடைய கூட உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த நாட்களை ஆண்டவரை நாங்கள் அனுசரிக்க கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறப்பா. உங்களோடு பேசுங்க, எங்களோடு கூட நடந்து செல்லுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட உங்களுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தினால் நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. சதா காலமும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி எங்களோடு கூட சதா காலமும் இருந்து எங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே.
எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தபடியா அவங்க நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வரும் முறை எங்களை காத்து வெளிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதா.